மத்தேயு 28வது அதிகாரம் 18 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த வார்த்தையை சொல்லாமா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்க புறப்பட்டு போய், போக முடிஞ்சா போங்க, ஆக முடிஞ்சா போங்க, செய்ய முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆகையால் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதிகள் என்ன சொன்னா அந்த அந்த இந்த ஜாதி இந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி சொல்ல ஜனங்களை குறிக்கிறார் அவர். For all the people என்று வேதம் சொல்கிறது ஆங்கிலத்தில். For all the people, சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. என்னங்க? கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. It is a command. அது கன்சர்ன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கன்சர்ன் மாத்திரமல்ல, அது கமாண்ட். அது இந்த கமாண்டை எவ்வளவு தட்டி கழிக்கிறோம் நம்ம, இந்த கமாண்டை, இந்த கட்டளை எவ்வளவு லேசா எடுத்துக்கிறோம் நம்ம, இந்த கட்டளையை எவ்வளவு கீழ்த்தனமா எடுத்துக்கிறோம் நம்ம, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, நம்ம ஆத்ம ஆதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்ம கவலையே பெருசாயிடுச்சு, நம்ம வாழ்றதே பெருசாயிடுச்சு, நம்ம வளர்றதே பெருசாயிடுச்சு, நம்ம போராடுறதே பெருசாயிடுச்சு, நம்ம மேல வர்றதே பெருசாயிடுச்சு. ஐயோ 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 சொல்லி நம்மளை குறிச்சே கவலை. என் புள்ள, என் குட்டி, என் புருஷன், என் மனைவி. காட்ஸ் கன்சர்ன் என்னங்க? காட்ஸ் கமாண்ட் எதுங்க? அது ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதை குறித்து. The surrender to be a soul winner. ஆத்மாவிற்காக, ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக, ஆத்மாவை சம்பாதிப்பதற்காக உங்களையும் என்னையும் நான் சரணடையணுங்க. இது கட்டளைங்க. உங்களுக்கு கட்டளைன்னு சொல்லி நாம போதிக்கணுமா? தெளிவா நீங்க வேதத்தை வாசினா உங்களுக்கே தெரியும், இது கட்டளை. உபதேசிப்பது கட்டளை, வார்த்தையை சொல்லுவது கட்டளை. இன்னும் நம்மளே இன்னும் சரியாகாம இருக்கிறோம். அப்படி எப்படி நம்ம போவோம்? பாஸ்டருங்க வா வா, ஏன் சர்ச்சுக்கு வா, ஏன் சர்ச்சுக்கு வா, ஏன் சர்ச்சுக்கு வா. இங்கிருந்து ஒருத்தரையும் அனுப்புறதே கிடையாது. என்னங்க? இங்கிருந்து ஒருத்தரையும் அனுப்புறதே கிடையாது. வான் கூப்பிடணும், நல்லதுதான். கம் அண்ட் ஜாயின், கம் அண்ட் ஜாயின் SGAG சண்டே சர்வீஸ், நல்லது தான். ஜாயின் வித் us டு வர்ஷிப், நல்லது தான். அதுக்கப்புறம் உங்க அல்டிமேட், என் அல்டிமேட் விஷயம் என்ன? கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள அனுப்புறது. கரங்களை தட்ட மாட்டோமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, அனுப்புறதுன்னு சொன்னா எங்கேயாவது அனுப்புறது இல்லை, சரியா திட்டத்தோடு அனுப்புறது, சரியா தேவ வார்த்தையோடு அனுப்புறது. அப்ப இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது பாருங்க, இது ஆப்ஷன் இல்லை. இது தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவையும் ஆதாயப்படுத்துவது, சோலை வின் பண்ணுவது ஆப்ஷன் இல்லை, ரெண்டுல ஒண்ணு இல்ல. இது என் பொறுப்புங்க, இது எனக்கு கிடைச்ச கட்டளைங்க. சொல்லிட்டா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் புறப்பட்டு போனோம். உங்க குடும்பம் நல்ல விதமா ஆயிடுச்சுன்னா நீங்க புறப்பட்டு போங்க சொல்லிக்கிறாரா? உங்களுக்கு நல்ல பணம் வந்துட்ட பிறகு புறப்பட்டு போங்க சொல்லியிருக்காரா? இப்ப இருக்கிற பசங்க ட்ரெண்டா பேசுறது என்ன? செட்டில் ஆயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்வார், கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியெல்லாம் பெத்துட்டு அவங்கள கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு சொன்னாருங்களாங்க. வாழ்ற வாழ்க்கையிலேயே நான் எவ்வளவு கர்த்தருக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்த என்ன அர்ப்பணிக்க வேண்டுமோ அதை அர்ப்பணிக்கணுங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் பண்றேன்னு சொன்னா என்னைக்கு நாம செஞ்சு முடிப்போம்? அதுக்குள்ள போய் சேர்ந்து முடிஞ்சிருவோம். அப்ப நல்லா கவனிக்கணும், இது கமாண்ட். என்ன வேலை செய்யுங்க, எந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கலாம், எங்க போங்க, உங்க சொந்த ஊருக்கு போங்க, உங்க சமுதாயத்தில் இருங்க, உங்க வேலையில் இருங்க, உங்க காலேஜில் இருங்க, உங்க ஸ்கூல்ல இருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இருங்க, பேசுங்க, ஒரு ட்ரிப்புக்கு போங்க, எங்கன்னா போங்க, எங்கன்னா இருங்க.
இல்லை, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒன்று ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒன்று உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும், ஒன்று உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இங்கே எந்த ஆத்துமாவை நான் ஆதாயம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. இது கட்டளை. அதை நான் கட்டளையா பயந்து செய்யக்கூடாது, அன்பா என்னை உந்தி தள்ளிக்கிட்டு செய்யணும். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. பயந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வீணுங்க. பயந்து செஞ்சீங்கன்னா பயப்படுற வரைக்கும் தான் செய்வீங்க. அன்பா செஞ்சீங்கன்னா சாகுற வரைக்கும் நம்ம செய்வோம்.